ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. இது நவக்கிரக ஸ்லோகம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸ் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார். இன்றைய தினத்தில் புரட்டாசி மாத பலன்கள், புரட்டாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலதாமதமாக சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் போட்டிருந்த பதிவில் வேலை மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வேலை மாற்றம் எனக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இடம் மாற்றம் எனக்கு வந்திருந்தது சுவாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு அந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது பொதுவான ராசி பலன்கள் தான். இப்போ நான் மேஷ ராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது பொதுவான ராசி பலன்கள். இந்த மாதத்துக்கு, இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷ ராசிக்கு இப்படி தான் இருக்கும், அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிரக அமைப்புப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, தசாபுக்தியில் என்ன அந்தரம் நடக்கிறதோ அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படியே சில பேருக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற பலன்கள் அப்படியே என் குடும்பத்தில் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதகம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுங்க. 9884530146 ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து தாராளமாக உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்குறதே எதற்காக அப்படின்னு சொன்னால், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறது. நடந்து முடிஞ்சதை பார்க்கணுங்கிறது கிடையாது. இனிமேல் எப்படி நடக்கும், இந்த 24 நவம்பர் டிசம்பர் 2025 என்னுடைய ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் எனக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். என் ராசிக்கு இதுதான் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து நீங்கள் கேட்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துடைய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, நவராத்திரி சுவாமிக்கு எப்படி சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரியோ அதுபோல் அம்பாளுக்கு 9 ராத்திரி அப்படின்னு என்று சொல்லக்கூடிய நவராத்திரி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப விகந்தது. விஜயதசமி, ஆயுத பூஜைன்னு விசேஷமான ஒரு நாட்களாக அமைகிறது புரட்டாசி மாதத்தில். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த மாதமாக அமைகிறது. எல்லா சனிக்கிழமையும் எல்லாருமே சில பேர் விரதம் இருக்கிறவங்களாம் தீர்த்தம் வாங்கி சாப்பிடாமல், துளசி தீர்த்தம் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு விசேஷமாக விரதம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆரம்பத்திலும் சரி புரட்டாசி முடிவிலும் சரி பௌர்ணமி வருது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது. முன்னோர்கள்லாம் பூமிக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கி நம்ம அவங்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் எவ்வளோ பூஜைகள் செய்தாலுமே திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது மட்டும் தட்டவே கூடாது. அதனால தான் நம்ம ஜாதக திதி நம்ம கொடுக்காம நம்ம பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம செய்யாமல் காலதாமதமாக தேதியை வச்சு பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும். அதனால தான் சொல்கிறோம் பித்ரு தோஷம் இருக்குது, இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அந்த ஒரு காரணம் தான். ஸோ இது பித்ருக்களுக்கான தினம், மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடியது. ஸோ அது ரொம்ப மிக சிறப்பான, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த மகாலய அமாவாசைக்கு எல்லோரும் முன்னோர்களுக்கு நினைவு கூர்ந்து ஸோ அவங்களுக்கு படையெல்லாம் போட்டு பூஜைகள்லாம் நல்ல சிறப்பான முறையில் பண்ணுவாங்க. இப்போது அடுத்ததாக வரக்கூடிய 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரையில் பலன்கள் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசி நேயர்களை வணக்கம். இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்பொழுது அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. இந்த கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாத பலன்கள்லாம் எப்படி இருக்கும். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் சந்திரனும் செவ்வாயும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் சூரியனும், கன்னியில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனியும், அதே போல் மீனத்தில் ராகுவும் இருக்க நவநாயகர்கள் என்று சொல்லக்கூடிய 12 ராசியில் இருக்காங்க.
இந்த ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு சிறு விளக்கம். இந்த ராசி நம்ம சொல்கிறோம், சூரியன்லேருந்து ராகு கேது வரையில் நம்ம ராசி சொல்கிறோம். இதில் வந்து நிறையா இப்போ நவகிரகங்கள் சுற்றும்போது கூட நம்ம சாதாரணமாக நவகிரகங்கள் சுற்றுறதுக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு சுற்றுறதுக்கும் விஷயங்கள் உண்டு. இந்த கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் கிரகமும் இருக்குது, பெண் கிரகமும் இருக்குது, அலி கிரகமும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சார் என்ன ஒரு ராசி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ஒரு ஆண் ராசி, பெண் ராசி, அலி ராசி எல்லாம் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு ஆண் ராசி இதாக இருக்குன்னு சொன்னால் ஒரு பெண் ஆண் குரலில் பேசுவாள், உங்களுக்கே தெரியும். ஒரு ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுடைய கிரகம் வந்து ஒரு இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து பெண் குரலில் பேசுவான். சில பேர் பல குரலில் பேசுகிறவங்க இருக்காங்க. அலி கிரகம் நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியும் சூரியன் பித்ருக்காரகன், சந்திரன் வந்து மாத்ருக்காரகன், இப்படி ஒரு கிரகங்களும் இருக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பூமி மங்கள யோகம். செவ்வாய் நல்லா இருந்தால் வீடு கட்டிகிட்டே போவான், நீச்சமாக இருந்தால் இருக்கிற வீட்டை விற்றுட்டு போவான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இப்போ இந்த கும்பராசிக்கு அப்படின்னு நம்ம சில பலன்கள் சொல்லும்பொழுது என்னென்ன பலன்கள், நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜாதகம்னு சும்மா பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, இதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு எதையும் சாதிக்கும் திறன் கொண்ட கும்பராசி நேயர்களை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி தான் சொல்லணும். உத்தியோகத்தில் சிறக்கும், உத்தியோகம் நல்லா சிறப்பாக இருக்கும். வேலையில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னமும் நிறையா பண்ணணும். எதிலும் நிதானம் தேவை, எதிலும் நிதான போக்கோடு கொஞ்சம் செய்கிறது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றமும் வீடு மாற்றமும் ஏற்படும். இடமாற்றமும் வீடு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாறும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதே போல் அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் பார்த்து போகிறது நல்லது. படிப்பில் ஆர்வம் இருக்கும், மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும். அடுத்த விஷயம் நம்ம இதை கற்றுக்கணும், அடுத்த விஷயங்கள் நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோகங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனைகள் வரும். நீங்கள் பேசுகிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய அது ஒரு சின்ன ஒரு வார்த்தை அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடியும். கவனமாக இருங்க. அரசு பணி நெருக்கடி அதிகம். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி அதிகமாக இருக்கும். அதே போல் பத்திரப்பதிவில் கவனம் தேவை. பத்திரப்பதிவு பண்ணுறீங்க இல்லையா, ஒரு இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இதை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்ரிமெண்ட்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயத்தில் கொஞ்சம் புரட்டாசி மாதத்தில் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதயம் சம்பந்தமான லங்ஸ் சம்பந்தமான நோய்கள் வரும். எதிர்பாராத விதமாக சில விஷயங்கள் இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்ததாக எதிரி சதி செய்வார்கள். ஸோ எதிரிகள்லாம் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு இருக்கும், கிட்ட வந்து முடிகிற மாதிரி இருக்கும். அவன் ஏதாவது ஒரு தடங்களை பண்ணி ஏதாவது ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி அதை உங்களை பண்ண விடாத அளவுக்கு செஞ்சுருவான். ஸோ எதிரிகள் சதி செய்வார்கள். அடுத்த கட்டத்துக்கு உங்களை போக விட மாட்டாங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதிய சொத்துக்கள், புதிய விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வாகன யோகம் உண்டு. புதுசாக ஒரு வண்டி வாங்கணுன்னு அதுக்குண்டான யோகங்கள்லாம் நல்லா அமையும். அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி ரொம்ப சிரமமான நட்சத்திரம் தாங்க. அவிட்ட நட்சத்திரம், ஆண் அவிட்ட நட்சத்திரம், பெண் அவிட்ட நட்சத்திரம். லைஃப்பில் ஸ்டாண்டர்டாக ஒரு லெவலில் வந்துட்டாங்கன்னு சொல்லு. ஆதிலையும் கஷ்டம், அந்தத்துலேயும் கஷ்டம், பாதிலையும் கஷ்டம். இவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு வரத்துக்குள்ளே இருக்கிறவங்க பிராணம் போயிடும். அந்த அளவுக்கு இவங்களை சொல்லி பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான் அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது. சதய நட்சத்திரம் தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படியே காமிச்சுட்டு அப்படியே போவாங்க, அப்படியே இது பண்ணுவாங்க. ஆனால் என்னென்ன சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உழைப்பாளி, கடின உழைப்பாளி, எல்லாம் செஞ்சும் கெட்ட பேர் வாங்குவாங்க. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்யணுமா, இவங்களுக்கு ஆள் பார்த்து சில நேரத்தில் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் சதய நட்சத்திரம்னா கொஞ்சம் எப்படி இருக்கும், சில நட்சத்திரத்துக்கும் அதனால தான் இந்த கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஒத்துமையாக 10 வருஷம் 15 வருஷம் ஒத்துமையாக திடீர்னு ஒரு மனக்கசப்பால் பிரிஞ்சிடறாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி நட்சத்திர சேர்க்கை, ராசி சேர்க்கை இதெல்லாம் உண்டு. இதில் கொஞ்சம் தப்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி பெரிய லெவலில் இருப்பாங்க. புரட்டாதி நட்சத்திர கும்பராசியில் டாக்டர் லெவலில் இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு லெவலில் இருப்பாங்க. சதய நட்சத்திரத்துலையும் இருப்பாங்க. ஆனால் புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து குரு ஆதிக்கம். அதனால் இன்னும் வந்து அந்த நட்சத்திரம் வந்து குரு ஆதிக்கம், நல்லா பேரு புகழோடு இருப்பாங்க. ஆனால் அந்த கும்பராசிக்காரங்க கிட்ட
புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரங்களோட போராடணும். ஏன்னா அவங்க சொல்கிறது தான் சரின்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க, தர்க்கம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோடையும் போராடி நம்ம சில விஷயங்களை சாதிக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் வழிபாடு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. சுத்தமான நல்லெண்ணெய் தீபமேற்றி கால பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்கள், மனசார வழிபாடு பண்ணுங்கள். ஒரு பரிகாரம் ஜாதகத்தில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா சொல்கிறதில்ல. நமக்கு ஒரு நேரம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசாக வர்றது சிறுசாக தட்டி போயிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசாகவே வரும். அதனால தான் தெய்வ நம்பிக்கை, தெய்வ நெத்தியில் விபூதி இட்டுக்கிறதும், கோவிலுக்கு போகிறதும், சுவாமி தரிசனம் பண்ணுறதும், சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனத்தோடையும் ஒரு விஷயத்தோடையும் இருங்க. அதே போல் வாகன கவனம் தேவை. தொலைதூரம்லாம் போகிறீங்கன்னா வாகனத்தில் மெதுவாக வண்டி ஓட்டிட்டு மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கூடி வரும், புத்திர பாக்கியங்கள்லாம் ஓரளவுக்கு எல்லாம் சில நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும். நல்ல விஷயங்களை எல்லாம் சாதிச்சுக்கோங்க. அதே போல் சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், கும்பராசியை பொறுத்த அளவுக்கு பேசுகிறதில் சொல்கிறதில் கவனமாக இருங்க. இப்போ ஒரு விஷயத்தை வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்க, வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா யோசிக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, முடியல இல்லை என்னால் இது முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிவிடுங்க. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று தயவுசெய்து சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. ஐடி துறையில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, மென்பொருள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனத்தோடு வேலை செய்யுங்க. ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு வேலை பண்ணி, டீச்சர்ஸாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனத்தோடு வேலை செய்யுங்க. தொழில் வியாபாரம்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளில் இந்த புரட்டாசி மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள், ஐப்பசி மாதத்தில் சக்ஸஸ் ஆகும். சுபம்.